வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இனிமேல் நம்மளோட வீடியோஸில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா Genreviews.online. ஸோ இவங்களை பற்றி டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற என்ன அப்படின்னா கைட். ஓகேவா? ஸோ கைட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம வந்து ட்ரேடிங், அதாவது ஒரு 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 ஸ்டாக் வாங்குறதுக்கோ இல்லைனா ட்ரேடு பண்ணுறதுக்கோ நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, இதே மாதிரி நிறைய வந்து நீங்கள் 5 பைசே இதே மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து கூகுளில் வந்து டாப் 10 புரோக்கர்ஸ் டு ட்ரேட் அப்படிலாம் அப்படி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சைட்ஸ் வரும். அதில் நான் வந்து ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஜெரோதா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஜெரோதா பற்றி ஒரு காமனாக இருக்கிறது என்ன ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெரோதாவில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைட். ஓகேவா? ஸோ கைட்டில் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரேம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கும், ஆர்டர்ஸ் இருக்கும், போர்ட்ஃபோலியோ இருக்கும், பிட்ஸ் இருக்கும், அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்க போகிறீங்க இல்லைனா ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே மேலே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்னு போட்டிருக்கேன். அதாவது டெய்லி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமௌண்ட்டு போட்டுட்டு இது வந்து நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வாங்கணும், இந்த இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னா மார்க்கெட் எப்படி வந்து ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து டாப் ஒரு இன்ட்ராடே ஒரு இண்டிசஸ் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி மிட் செலக்ட், இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து நவம்பருக்கு அப்புறம் வேறு மாதிரி எல்லாம் மாறப்போகுது. ஸோ உங்களுக்கு இது வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்டாக்ஸ் கூட வாங்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸே வாங்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற டாட்டா, லைக் டாட்டா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் டாட்டா ரிலேட்டடான நிறைய இது வந்து இங்கே ஸ்டாக்ஸாகவே வாங்கலாம். ஸோ இப்போ இங்கே டாட்டான்னு போட்டாலே உங்களுக்கு பாருங்கள் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்எஸ்சி, பிஎஸ்சின்னு இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக என்எஸ்சியில் தான் பை பண்ணுவோம். இப்போ வந்து நான் டாட்டா கெமிக்கல்ஸ், ஓகேவா, அதை நான் ஃபஸ்ட்டு இப்படி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பை செல்லுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் ஃபர்தராக வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாட்டா கெமிக்கல்ஸை வந்து வாங்க போகிறீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, மேலே போகுதா இல்லை கீழே போகுதா, எப்படி எந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி டெய்லி வந்து மார்க்கெட் வந்து 9 o'clock ஆரம்பிக்கும், 3:30 முடியும். அதில் வந்து 9 to 9:15ங்கிறது வந்து ப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்மளால் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இது ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் இல்லாதனால உங்களுக்கு இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கல. பட் மார்க்கெட் அந்த 9 o'clock to 3:30 இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த -72.95 இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இட் வில் ஃப்ளோ. ஓகேவா? ரன் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகுதா கீழே போகுதான்னு சொல்லிட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாட்டா கெமிக்கல்ஸ் அதை எப்படி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? அது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா லாஸ்ட்டில் டாட்டா கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது நம்ம கடைக்கு போய் கோல்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு ஸ்டாக்ஸ் வாங்கி போடுங்க. அதுக்கு வந்து பாருங்கள் கோல்டு பீஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம இப்போலாம் ஒரு சவரனா ஒரு பவுண்ட்லாம் நம்ம வாங்க முடியாது. ஓகேவா? நம்ம அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ரேட்டே வந்து உங்களுக்கு 65.79 தான். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ நீங்கள் இப்படி இதில் ட்ரேடிங் இதே மாதிரி புரோக்கர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து செபி அப்ரூவ்டு தான். அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் பேஸ்டு தான். அதனால் உங்களுக்கு எந்த பயமே வேண்டாம்.
ஸோ இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வாட்ச் லிஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம வந்து மேலே நேம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நேம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடுக்கணும்னா இங்கே டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறமா எடுத்துகிட்டு சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து வாட்ச் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் வந்து இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து 21 அக்டோபர் 13200 பிங்கிறது வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ அது மேலே பையின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது எந்த ஆவரேஜ் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி அந்த லுக்கிங் வந்து எப்படி இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பை பண்ணும்போது நான் 114க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். செல் பண்ணுறது 155க்கு செல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஆர்டர்ஸில் இருக்கும். நம்ம ஓப்பன்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பை நான் இங்கே வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா ஓப்பனில் அது இருக்கும். இப்போ வந்து பை வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, செல்லுமே எக்ஸிக்யூட் ஆனதுனால அது எக்ஸிக்யூட்டடில் இருக்குது. ஓகேவா? ஜிடிடி ஆர்டர்லாம் வந்து உங்களுக்கு அப்போ தேவையில்லை. சிப்ஸ்னால் வந்து அதுவுமே வந்து உங்களுக்கு காயின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிப்பு, எஸ்டபிள்யூபி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பற்றிலாம் உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஓகேவா? அலெக்ஸ் இதுதான் வந்து ஆர்டர்ஸில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து நீங்கள் நான் பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறமா ஹோல்டிங்கில் நம்ம ஹோல்டிங்ஸ்னால் ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கினது அது எல்லாமே ஹோல்டிங்ஸில் இருக்கும். பொசிஷன்ஸ்னால் இன்ட்ராடே, அதாவது இன்றைக்கி காலையில் நம்ம வாங்கினது அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்ஸ், அதாவது ஐபிஓ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, அதாவது ட்ரேடிங்க்கு உள்ளே வர ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னா அது ஒரு ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 46 ருபீஸ்க்கு ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்போவே கிடச்சிட்டு அப்படின்னா நீங்கள் மொத்தமாக தான் வாங்க முடியும். 15,000 கொடுத்து, இல்லைனா 1 lakh 2 lakh கொடுத்து அப்படியெல்லாம் வரும். ஓகேவா? அது எஸ்எம்எஸ் மெயின் போர்டு அப்படிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபர்தராக அதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே பாருங்கள், இப்போது வேறே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாக்கோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1427 to 1503 லிஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அது லிஸ்ட் ஆகும்போது சம்டைம் வந்து நமக்கு வந்து இல்லை கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த 1427 1503 நமக்கு அந்த ரேட்டில் நமக்கு கிடைக்கும். அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு 100%லாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுக்குற கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே ஐபிஓ பார்க்குறது. ஸோ இது ஆன்கோயிங். ஓகேவா? ஆன்கோயிங் அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்குது, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்கமிங்னு இருக்கும். அப்கமிங்னா இனிமேல் வரப்போகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சது கிடைக்காது அப்படிலாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்போ லேட்டராக நம்ம உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான் பிட்ஸு. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைல் இங்கே இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் இதில். ஸோ இது பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொன்றுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். அண்ட் லாஸ்ட் இந்த ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த நம்மளோட வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா Genreviews.online தான். இவங்களை பற்றின வீடியோஸ், இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பக்காவாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நாலேஜ் தெரிஞ்சதுக்கு இந்த சேனலை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.